கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை தென்னந்தோப்பில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மற்றும் அருகே உள்ள பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் தென்னந்தோப்பில் குழந்தையின் அழுகுரலுக்கு சத்தம் கேட்டுள்ளது. இதனை கண்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் ஓடி வந்து பார்த்தபொழுது தொப்புள் கொடியுடன் பெண் குழந்தை ஒன்று கீழே அழுது கொண்டிருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக குழந்தையை மீட்டு மத்தூர் பொது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கிருந்த மருத்துவர்கள் குழந்தையை வேண்டிய முதல் உதவி சிகிச்சை செய்து கிருஷ்ணகிரி குழந்தைகள் தொட்டில் காப்பதற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்து தொட்டில் குழந்தையை காப்பக ஊழியர்கள் குழந்தையை ஆம்புலன்ஸ் மூலம் இன்குபேட்டரில் வைத்து கொண்டு சென்றனர். இது குறித்து கிராம அலுவலர்கள் கொடுத்த புகாரின் பேரில் குழந்தையை வீசி சென்றது யார்? குழந்தையை பெண் குழந்தை என்பதால் வீசி சென்றதா, அல்லது தகாதவர்கள் பிறந்த குழந்தையோ, இல்லை 18 வயது எட்டாவது மாணவியின் குழந்தை பெற்று எடுத்தாரா என்ற பல்வேறு கோணங்களில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்த சில மணி நேரங்களில் பெண் குழந்தை பச்சிளம் குழந்தை வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சாம்பல்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் ஜனசங்கமையை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இந்த பகுதியில் உள்ள கிராம செவிலியர்கள் விசாரித்ததில் நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைகள் இல்லை, வெளி மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்து வீசி தரா என்ற குறித்து விசாரணை செய்து வருகிறோம் என்று தகவல் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். காரைக்குடி மாநகராட்சி அலுவலக வாயிலில் பெண் ஒருவர் கையை அறுத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆரோக்கியசாமி வழங்கிட கேட்கலாம். ஆரோக்கியசாமி, வணக்கம். அந்த பெண் ஊழியர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? கள விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியானது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தான் அது தரம் உயர்த்தப்பட்டது. இருப்பினும் அதற்கு ஏற்றார் போல பணிகளுக்கு ஏற்றார் போல ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவி வந்ததாக ஒரு புகார் தொடர்ந்து இருந்தது. இந்நிலையில தான் அங்கே கேசியராக பணிபுரிந்த சர்மிளா பர்வீன் என்பவர் எனக்கு வேலை அதிகமாக கொடுக்குறாங்க, நான் இரவு 10 மணிக்கெல்லாம் நான் போறேன், வேலை பளு அதிகமாக இருக்கனால என்னால் வேலை விடவும் முடியல, தொடரவும் முடியல, அதனால எனக்கு தகுந்த ஒரு நிவாரணம் வேணும், எனக்கு குறைந்த வேலைப்பளுவை தர வேண்டும் அப்படின்னு கையில கிழித்து கொண்டு அந்த மாநகராட்சி வாசலின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால காவல் நிலையத்துக்கு புகார் அளித்து அவங்க பெண் காவலர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. இது குறித்து அந்த மாநகராட்சி கமிஷனர்கிட்ட நம்ம விளக்கம் கேட்கும் பொழுது அவர் எப்பொழுதும் பணிக்கு தாமதமாக வருகிறார், தாமதமாக வருவதால் நாங்கள் அவர் ஏன் அப்படி வருகிறார் என்று அவர் மீது நடவடிக்கை எடுத்ததற்காக அவர் இவ்வாறு நாடகம் ஆடுகிறார் என்ற கருத்தும் அந்த கமிஷனர் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. உண்மைகள் என்ன என்பது விசாரணைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி.